ஒருநாள் விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயரின் அரண்மனைக்கு ஒரு பாமரன் வந்தான். அவன், அரசே, நான் ஒரு பெரிய மாந்திரீகன். என் மந்திர சக்தியால் ஒரு மரத்தை பேச வைக்க முடியும் என்று பெருமை பேசினான். அரசன், உண்மையா? நாம் அதை காண செல்லலாமா என்று கேட்டார். அந்த மோசகன், ஆமாம், ஆனால் மந்திரப் பூஜைக்காக எனக்கு 100 பொன்னும் சிறப்பு உணவும் வேண்டும் என்றான். அரசன் அவனது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். ஆனால் தெனாலிராமன் அவனை பார்த்தவுடன், இவன் ஏமாற்றுகிறான் என்று உணர்ந்தான். அந்த மாந்திரீகன் ஒரு பழைய மரத்துக்கு அருகே சென்று, மரம் பேசு என்று கூச்சலிட்டான். ஆனால் மரம் எதுவும் பேசவில்லை. அவன், மன்னா, மந்திரம் வேலை செய்ய ஒரு நாள் கூடுதல் அவகாசம் தேவை. நாளை மரம் பேசும் என்று சொல்லி போய்விட்டான். அடுத்த நாள் தெனாலிராமன் அந்த மரத்துக்கு பக்கம் போய்க் கொண்டிருந்தபோது ஒரு சிறுவன் மரத்திற்குள் மறைந்திருப்பதை கவனித்தான். அவன் உடனே சிறுவனை பிடித்து, மரம் பேசுவதாக கூறி ஏமாற்றுகிறாயா என்று கேட்டான். சிறுவன் அஞ்சியபடி, ஆமாம், அந்த மாந்திரீகன் எனக்கு பேச சொல்லியிருந்தான் என்று ஒப்புக்கொண்டான். அதைக் கேட்ட தெனாலிராமன் அரசரிடம் சென்று உண்மையை கூறினான். அரசன் கோபமடைந்து அந்த மோசகனை தண்டித்து மூட நம்பிக்கையில் மாட்டிக்கொள்ளாமல் அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று கூறினார். இந்தக் கதையின் மூலம் தெனாலிராமனின் புத்திசாலித்தனம் மற்றும் நம்மை ஏமாற்ற முயலுபவர்களை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை காணலாம்.